சிறகடிக்க ஆசை சீரியல்ல அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு மனோஜோட கடைக்கு போய் நான் நிறைய வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க அப்படின்ன உடனே நம்ம மனோஜ் வந்து நிறைய பொருள் வாங்க போறாங்களே இவங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய சைஸ்ல ஃப்ரிட்ஜ் வேணும் அதுக்குள்ள நான் போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளாரையே போய் செக் பண்ணிட்டு எனக்கு இதுல 5 வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. 5 தான் அச்சச்சோ அப்படின்னு மனோஜ் பயங்கர சந்தோஷப்படுறாப்புல. அதுக்கப்புறம் டிவி வேணும் இருக்கிறதுலயே பெரிய டிவியா காமிங்க அப்படின்ன உடனே டிவியும் காமிக்கிறாங்க. அந்த டிவியில ரஜினிகாந்த் படம் வருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குது. அப்ப கூட மனோஜ் வந்து புரிஞ்சுக்காம ரொம்ப சந்தோஷமா எல்லா படமும் வரும் அப்படின்னு உடனே எனக்கு அப்படின்னா இதுல 10 டிவி வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கு. மனோஜ் பயங்கர சந்தோஷம் தாங்கவே முடியல. இன்னும் வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப அவ்வளவுதான் அப்படின்னு உடனே பில் பண்ணிடலாமா அப்படின்னு உடனே அப்படின்னா நீங்க இன்னும் பில் பண்ணலையா முதல்ல அதை போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே நம்ம மனோஜ் போய் பில்ல ரெடி பண்றதுல ஆர்வமா இருக்கிறாப்புல. 5 லட்ச ரூபா வருதே அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணையே காணோம். திடீர்னு கடையில இருந்து வெளியில போயிடுது. மனோஜ் பயங்கரமா ஏமாந்து போயிடுறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவும், அந்த பொண்ணோட அம்மாவும் கார்ல தேடிக்கிட்டே வராங்க. ஆப்போசிட்ல அந்த பொண்ணு வர்றத பார்த்துட்டு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து பேசி சமாதானப்படுத்தி அந்த பொண்ண கார்ல ஏத்திக்கிட்டு, ஜூஸ் வாங்கி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் ரோகிணி கடைக்கு வருது. கடைக்கு வந்த உடனே கேமராவெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லுது. ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறம் உங்க அம்மா என்கிட்ட மரியாதையா மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கிட்ட கேக்குது. ஆனா மனோஜ் இருந்துகிட்டு அம்மா எப்படி மன்னிப்பு கேட்பாங்க? வேணா அம்மா நடந்துகிட்டதுக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல. ஆனா இந்த ரோகிணி வந்து பயங்கர கோவமா உங்க அம்மாவை நான் மன்னிப்பு கேட்க வைப்பேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போகுது. எங்க போய் பிரச்சனையில முடிய போகுதுன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம விஜயா இன்டர்வியூவுக்கு வந்திருக்கிறாங்க. இன்டர்வியூவுக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட ஏமா எப்பமா இன்டர்வியூ ஆரம்பிக்கும், ஆமா எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. அந்த பொண்ணு நீங்க எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு உடனே 50,000 ரூபாய் கேட்கிறேன் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு உடனே உங்க திறமைக்கு 1 லட்ச ரூபா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஸோ இது கிண்டலுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு உள்ளார போயிடுறாங்க. வெயிட் பண்ணுங்க தலைவி வருவாங்க அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. நம்ம விஜயாவும் வெயிட் பண்றாங்க. இங்க தான் விஜயாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். தலைவி வேற யாரும் இல்ல, நம்ம மீனா தான். மீனா கிட்ட தான் இன்டர்வியூக்காக நம்ம விஜயா வந்திருக்கிறாங்க. அப்படியே நமக்கு பணம் வந்தா போதும் அப்படின்னு விஜயா இருந்துகிட்டு அந்த இன்டர்வியூவும் அட்டன் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் மீனா சொல்றாங்க உங்களுக்குலாம் இதெல்லாம் செட் ஆகாது. அது மட்டும் இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க சம்பளம்லாம் கொடுக்க மாட்டோம். யாரு சமூக சேவை பண்றாங்களோ இலவசமா தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு உடனே விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்ருதியோட ஹோட்டல காமிக்கிறாங்க. நீத்து தலையில ஒரு குல்லாவ போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம நீத்துவோட ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு பூந்துட்டாங்க. ஸோ ஹோட்டல ஏதோ ஒரு வழி பண்ண போறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.